सिद्धिविनायकमूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமோ, நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வர் தம் பொற்றாள் நம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். இல்லையே எல்லாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வெல்லுமா மிக வல்லமை பொருட்கும் அடியேன், பிரிபொழில் சூழ் குன்றையார் விரங்கடியேன். அல்லி மென் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருத்தொண்டர் புராணத்துல திருத்தொண்டர் தொகையாக சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாடலை திருவாரூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல அருளி செய்தார். சிவபெருமானுடைய பேரருளோட இந்த பாடல் தான் பெரிய புராணத்துடைய தொடக்கத்துக்கு காரணமாக இருந்த பாடல் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானுடைய சரித்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இன்றைக்கு நாயன்மார்களுடைய குரு பூஜை வரிசையில ஆனி மாதம் பூர நட்சத்திரம் அமர்நீதி நாயனார் அப்படின்னு சொல்லப்பட்ட நாயன்மாருடைய குரு பூஜை. நாயன்மார்கள் சம்பிரதாயத்துப்படி அவர்கள் இறைவனோட கலந்த நாள் தான் குரு பூஜையாக கருதப்படும். நாயன்மார்கள் சம்பிரதாயம் சைவத்துல நாயன்மார்களுக்கு குரு பூஜை என்னைக்கு நடக்கிறது அப்படின்னா அவர்கள் இறைவனோட என்னைக்கு ஐக்கியமானார்கள் அன்று. அப்படி இன்று ஆனி மாதம் பூர நட்சத்திரம் அமர்நீதி நாயனார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பக்தர், அவருடைய குரு பூஜை. இறைவனுடைய படைப்புல எல்லாம் எடை போட்டு பார்க்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையை எடை போட்டு பார்க்கப்பட்டது. நம்ம என்ன படிச்சிருக்கோம், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய நற்பண்புகள் எவ்வளவு, இதெல்லாம் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா எல்லாத்தையும் ஏதோ ஒரு எடை போட்டு பார்க்கணும். அப்படி எடை போட்டு பார்த்துதான் நம்ம வாங்குற ஒரு விஷயத்தை கூட, ஏதாவது பொருளை வாங்கணும்னா கூட அது எடை போட்டு பார்க்கணும். தராசு அப்படிங்கிற தராசு தட்டுல வச்சு பார்க்கணும். அப்படி இறைவனுடைய சிருஷ்டியில எப்படி இருக்கு உயிர்களுக்கு அப்படின்னா, ஜீவன்களுக்கு அப்படின்னா, பாவம் ஒரு பக்கமும் புண்ணியம் ஒரு பக்கமும் தராசு தட்டுல வச்சு நிறுவேல சுவாமி நிற்கிறார். ஒரு ஜீவனுடைய பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு, இவ்வளவு எடை பாவம் இவ்வளவு எடை புண்ணியம்னு சொல்றது இல்ல. ஒரு பக்கம் பாவத்தையும் ஒரு பக்கம் புண்ணியத்தையும் வைத்து அளக்கிறார். அப்படிங்கிற போது புண்ணியங்கள் சிவ புண்ணியங்கள் சேர சேர புண்ணியம் இருக்கிற தட்டு இப்படி இறங்குறது. பாவங்கள் அப்படி எவாபரேட் ஆயிடுது. அப்படின்னா பாவங்களே காணாம போயிடுது, பாவங்கள் இலகுவாயிடுது. பாவம் பண்ற ஜீவாத்மாக்களுக்கு பாவமானது நிறைய சேருது, அந்த தட்டானது இறங்குறது.
அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா மீண்டும் பிறப்பு, மீண்டும் ஆசாபாசங்கள்ல ஈடுபடுறது, மீண்டும் பாவங்கள் செய்யும். இப்படி தட்டுல, தராசு தட்டுல பாவம் ஒரு பக்கமும் புண்ணியம் ஒரு பக்கமுமாக அளக்கப்படுறது அப்படின்னு பெரிய மகான்கள்லாம் நமக்கு சொல்றாரு. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய அமுத மொழிகள்ல சொல்றார். புண்ணியங்கள் சேர சேர பாபமானது லகுவாயிடும். இந்த புண்ணியம் இருக்கிற தட்டு அப்படி இறங்கி நிறைய இறங்கி, அது எங்க இறங்கும் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை நோக்கி இறங்கும். அப்படி புண்ணியங்கள் பல செய்தவருடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக, உலகுக்கு சொல்றதுக்காக பகவானே வரார் அப்படிங்கிறது தான் பெரிய. பகவானே நேரம் லீலைகள் செய்கிறார் அப்படிங்கிறது தான் திருவிளையாடல். சைவத்துல இறைவன் அடியார்களை நோக்கி நேர வர அனுகிரகம் பண்ற. அப்படி அனுகிரகம் பண்ணதே பெரிய கதைகளாக, மாக்கதையாக, எடுக்கு மாக்கதைன்னு தான் இதுக்கு பேர். என்ன பேர் அப்படின்னா எடுக்கு மாக்கதை. அப்படி ஒரு பெரிய புராணமாக சேக்கிழார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுல 8ஆவதாக சொல்லப்படுற நாயன்மார் இந்த அமர்நீதி நாயன். வெல்லுமா மிகவல்ல மீப்பொருட்கும் அடியேன், விரி பொழில்சூர் குன்றையார் விரண்மீந்தற்கு அடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடி. முல்லை பூக்களால் ஆன மாலைய சூடின்று அடியார்கள் 63 நாயன்மார்கள் அவரும் நிற்கிறாராம். முல்லைத்தார் அதை சூடிண்டு இருக்கிற அமர்நீதி நாயனார், அவருடைய குரு பூஜை, அவர் இறைவனோட கலந்த நாள் இந்த ஆணி மாதம். எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா பழையாறை அப்படிங்கிற திருத்தலம் சோழ நாட்டுல காவிரிக்கு தென்கரையில இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்தலம். சோழ ராஜாக்கள்லாம் அதை தலைநகராக கொண்டு ஆண்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல அவர் அவதாரம் பண்ணி, எந்த குலம் அப்படின்னா வணிகர் குலம். அந்த வணிகர் குலத்துடைய பெருமையை சொல்ற போது சேக்கிழார் பெருமான் சொல்றார், எல்லாம் சிறப்பாக விளையும் காலத்துல, பொருள்கள்லாம் நிறைய கிடைக்கிற காலத்துல அதையெல்லாம் தக்க பொருள் விலை கொடுத்து வாங்கி அதை பெரிய குடவுல வச்சு அவளுடைய சேவையை பத்தி சொல்ற. ஏதோ பணம் கொடுத்து பொருள் வாங்கிறது மட்டும் இல்ல அவளுடையது, அவளுடைய தொழில் அது இல்ல. நிறைய பொருள் கிடைக்கிற காலத்துல அதை வாங்கி சேமித்து வைத்து, பொருள் கிடைக்காத காலத்துல நயமான விலையில மக்களுக்கெல்லாம் கொடுக்கிற ஒரு சேவை செய்த ஒரு பெரிய தர்மத்தையே தன்னுடைய மனசுல கொண்ட ஒரு பெரிய குலம் அது வணிகர். இந்த குலத்துல ரொம்ப வசதியான குடும்பத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் அமர்நீதி நாயனார். அமர் அப்படிங்கிறதுனா இரவாத புகழுடையவர். நீதி அப்படின்னா என்ன? தர்மத்தின்படி வாழறவன். அவருடைய பேர்லயே அந்த தர்மம் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கெல்லாம் சாப்பாடு, தேகின்னு வந்தவா எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் வஸ்திர தானங்கள், எல்லாருக்கும் பொண்ணும் மணியும் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு பெரிய வள்ளலாக இருந்திருக்கார். ஒரு அழகான மனைவி, ஒரு குழந்தை, இப்படி ஒரு குடும்பம். ஆனா தர்ம சிந்தனையோட இருக்கிற குடும்பம். எங்க இந்த தர்ம காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா காவிரிக்கு தென்கரையில இருக்கிற இன்னொரு ஒரு மகத்தான தலம் நல்லூர் அப்படிங்கிற ஸ்தலம். அந்த தலத்துல கோவில் கொண்டு இருக்கிற பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல பரமேஸ்வரன் இருக்கார். கோச்செங்கட் சோழனால கட்டப்பட்ட கோவில். அந்த கோவில் வர பக்தர்களுக்கெல்லாம் சத்திரம் அமைத்து சாப்பாடு போட்டு, அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து சிவனடியார்கள்லாம் அங்கிருந்து வருவாள். அப்படி வரும் சிவனடியார்களுக்கு நிறைய வஸ்திரங்கள் ரெடியா வச்சிருக்க. துறவிகள் வந்திருந்தா துறவிகளுக்கு தகுந்த வஸ்திரம், பிரம்மச்சாரி வந்தா பிரம்மச்சாரிக்கு தகுந்த வஸ்திரம், இல்லறத்தார் வந்தா இல்லறத்தாருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வஸ்திரங்கள். வஸ்திரம்னா அந்த துணிகள். எங்கேயோ கால்நடையா வருவார்கள், அவர்களுக்கு உணவெல்லாம் கிடைச்சிடும், சத்திரத்துல கிடைச்சிடும். ஆனா துணிமணி கிடைக்கும். துணியெல்லாம் நெய்து அவளுக்கு என்ன வேணும் அதெல்லாம் கொடுக்கிற ஒரு தர்ம காரியத்தை செய்தவர். சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லதொன்றில்லார். எப்ப பார்த்தாலும் சிந்தையில சிவபெருமானுடைய திருவடியே நினைச்சிட்டு
அந்திவண்ணர் தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து, அந்திவண்ணனான சிவபெருமான் அவருடைய அடியவர்களுக்கு சாப்பாடு, கந்தை கீழுடை கோவணம் கருத்து அறிந்து உதவி, அவளுக்கு என்ன வேணுமோ அத அவளை பார்த்தாலே கொடுத்துருவ, அவ கேட்கணுங்கிறது. வந்த செல்வத்தில் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். கிடைச்ச செல்வத்துக்கு பயன் என்ன அப்படின்னா, யாரு வறியவர்கள் வராரோ அவளுக்கு கொடுக்கறது. வச்சிருக்கிற செல்வத்துக்கு இருக்கிறதுக்கு இடம் எது அப்படின்னா, பசின்னு வந்தவாளுடைய வயறு அப்படிங்கிறார் வள்ளலார். செல்வத்தை எங்க சேமித்து வைக்கணும் அப்படின்னா, பசியோடு வரும் சிவபக்தர்களுக்கெல்லாம் அன்னம், பெரிய திருமணம் அமைத்தார், சத்திரம் அமைத்தார். அந்த மாசி மகம் உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த ஸ்தலத்துல, நல்லூர் ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல வர்ற அத்தனை பேருக்கும் அன்னம் பாலிக்கிறது, உடைய கொடுக்கிறது. இப்படியே தர்மத்தை பலகாலம் செய்து வந்தவர். இவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியும். நாயன்மாருடைய பெருமை உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக பகவான் ஒரு பிரம்மச்சாரி வடிவுல வந்தார். பிரம்மச்சாரிக்கே உடைய அந்தனர் குலத்துல இருக்கிற பிரம்மச்சாரி வடிவம் அப்படின்னா, ஒரு சிறிய ஆடை, அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பார், முப்புரி நூல் அறிந்திருப்பார், கிருஷ்ணாஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மான் தோல் அறிந்திருப்பார், கையில ஒரு கோல் கொண்டிருப்பார், அந்த கோலுல தர்பை கட்டியிருப்பார், ஒரு கௌபீனம் இருக்கு. இத அப்படி தாங்கிட்டு வர வந்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. வந்தவர் பிரம்மச்சாரி வடிவுல வர வாசல்ல நிற்கிறார். வந்தவர் அவர் வரவேற்று, சத்திரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகார வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க காவிரியில ஜலம் பிரவாகமா போறது, நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு இங்க உங்க களைப்பார உணவு உண்டு எத்தனை நாள் இங்க தங்கி இருக்கணுமோ அத்தனை நாள் தங்கி இருந்து இளைப்பாரி நீங்க செல்லலாம் அப்படின்னு எல்லாரையும் வரவேற்பார். இவரை கண்டவன, பிரம்மச்சாரியை கண்டவன என்ன அப்படின்னா, இவருக்கு ரொம்ப சந்தோஷமா, தங்கள் வரவ இறைவனே வந்தது போல அப்படின்னு வரவேற்கிறார். இறைவன் தான் வந்திருக்க. வந்தவர் எப்படின்னா, தன்னுடைய திருவடி இந்த பூமியில படுறது போல பிரம்மச்சாரி வடிவம் எடுத்து வந்தார். அவர் யாரு அப்படிங்கிறத சொன்னார். நெஞ்சில வஞ்சகமே இல்லாதவர் மனசுல பூரணமாக நிறைந்திருக்கும் சிவபெருமான் வந்தார். வஞ்சவல்வினைக்கு அறுப்பும் வஞ்சவல்வினைக்கு அறுப்பரும் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா. அவருடைய மனசை விட்டு அடியார்கள், வஞ்சமில்லாத அடியார்கள் மனசை விட்டு நீங்காத இறைவன் இந்த பூமியில பாதம் பட வந்தார். வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரப்போறேன், ஸ்நானம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரப்போறேன், மழை வரும் போல இருக்கு அப்படின்னு அந்த கோலுல இருக்கிற ஒரு கௌபீனத்தை எடுத்து, அந்த கௌபீனத்தை இந்த அமரநீதியார் கையில கொடுத்து, இதை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும், நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா நான் ஸ்நானம் பண்ற போது உடை நனையலாம், இல்ல மழை உடை நனையலாம். அந்த சந்தர்ப்பத்துல நான் திரும்பி வந்தா எனக்கு காய்ந்த வஸ்திரம் வேணும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காய்ந்த வஸ்திரத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சு இவரை மறுபடியும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணி, நீங்க தாராளமா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம், உங்களுக்கு உணவெல்லாம் தயாராக இருக்கு. 4 வேதம் அறிந்த அந்தணர்கள் உண்ணும் உணவு நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, மடியாக அந்தணர்களை கொண்டு உணவு தயார் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறது இந்த பெரிய புராண பாடலே. அதனால நீங்க 4 வேதமும் அறிந்த அந்தணர், நீங்க சௌகரியமா சாப்பிடலாம், எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற சுத்தமான உணவு இருக்கு, சிவபக்தர்களுக்கான உணவு. போனவர் கங்கையில தான் குளிச்சாரா, காவிரியில தான் குளிச்சாரா, மழையில தான் நனைஞ்சாரான்னு தெரியல, உடனே வந்தார், நனைந்த கோலத்துல வந்தார் அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்ற.
சொல்லி, நான் உங்கள்கிட்ட அந்த வஸ்திரம் ஒண்ணு கொடுத்தேனே, நனையாத வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வாங்கோ, நான் இப்ப நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தண்ணியில நனைஞ்சவர் எப்படி நடுங்குவாரோ அது போல குளிர்ல நடுங்கிறது போல நடுங்கினார். உள்ள போய் எங்க வச்சாரோ அந்த வஸ்திரத்தை தேடுறார். அந்த வஸ்திரம் வைத்த இடத்துல இல்லை. துடிச்சு போறார். தேடி தேடி பாக்குறார். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. ஒரு பிரம்மச்சாரியுடைய காப்பாத்துன்னு சொல்லி கொடுத்த வஸ்திரத்தை நம்மளால காப்பாற்ற முடியலையே. இது இறைவன் செய்த லீலை இல்லையா? காணாம போக்கிட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வஸ்திரத்துக்கு பதிலா என்ன வஸ்திரம், அது ரொம்ப காலமா அவர் யூஸ் பண்ண வஸ்திரம், அது காரேறி போய் ரொம்ப பழசா இருக்கு. நம்ம புதுசா ஒரு பட்டு வஸ்திரம் கொடுப்போம், இந்த பிரம்மச்சாரிக்கு பட்டு வஸ்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு பட்டு வஸ்திரத்தை அவர் மீண்டும் நமஸ்கரித்து சொல்றார், நீங்க எனக்கு கொடுத்த காப்பாத்துன்னு சொல்லி கொடுத்த வஸ்திரம் இருக்கே, அந்த வஸ்திரம் வைத்த இடத்துல இல்லை, காணாம போயிட்டு. இப்போ நான் உங்களுக்கு பட்டு வஸ்திரம் கொண்டு வந்திருக்கேன், அது எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல, மாயமா போச்சு, நீங்க இப்பதான் கொடுத்துட்டு போனேன். ஆனா இப்ப பட்டு வஸ்திரம் இருக்கு, இந்த பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இந்த உணவு உண்ணவர் அப்படின்னு அந்த பிரம்மச்சாரிக்கு வந்தது கோபம். இந்த கௌபீனத்துடைய மகிமை உனக்கு தெரியுமா? சிவனடியார்களுடைய உடைமை எப்படியாப்பட்டது தெரியுமா? ஓடும் கவந்தியுமே உறவென்று இட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட துளித்தடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நாங்க கையில வச்சிருக்கிற ஓடு கௌபீனம், இதுதான் எங்களுடைய சொத்துன்னு நாங்க ஊருக்குதா போயிட்டு இருக்கோம். அதனுடைய மகிமை உனக்கு தெரியுமா? என்னமோ நான் கொடுத்தேன் அப்படின்னு கவனக்குறைவா எங்கேயோ வச்சுட்டு காணும்னு சொல்றீங்க. அது எப்பேற்பட்டது தெரியுமா? அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புஷ்பதந்தர் அப்படிங்கிறவர் சிவமகிம்ன ஸ்தோத்திரத்துல சொல்ற, ஒரு பெரிய மாடு, புலித்தோல், திருநீரு, கபால மாலை, ஊமத்த மலர், இதையெல்லாம் தன்னுடைய சொந்தமாக ஆக்கின்றிருக்கிற எம்பெருமானுடைய கண் பார்வைப்பட்டா போதும் இந்திர பதவி எனக்கு கிடைக்கும். இந்திரன் கெஞ்சிட்டு இருக்கான். உலகத்துல யாருமே விரும்ப மாட்டான் அந்த பொருட்களே தனக்கு சொந்தமாக்கின்ற எம்பெருமான், அவரையே சொந்தமாக்கின்றிருக்கிற சிவனடியார்கள், சிவபெருமான் தான் எனக்கு சொந்தம். ஓடும் கவந்தியும் உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருள் சிவன். எங்களுக்கு சிவபெருமானை தவிர வேற யாரும் நாங்க தேடும் பொருள் இல்லை அப்படின்னு சிவனையே தனக்கு உடமையாக கொண்ட சிவனடியார்களுடைய உடைமை என்ன அவனுக்கு அவ்வளவு இலக்காரம் சொல்றார். மீண்டும் நமஸ்கரித்து சொல்றார், அது கிழிந்த வஸ்திரமாக இருந்திருக்கு, பழசாக வஸ்திரமாக இருக்கு, ஆனால் அதோட மகிமை உனக்கு தெரியுமா? அதுக்குதான் நான் நிறைய உங்களுக்கு வஸ்திரம் தரேன்னு சொல்றேன். உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாயமாக மறைஞ்சு சொல்றார், இதோ இன்னொரு வஸ்திரம் தரேன், இந்த வஸ்திரத்துக்கு இணையா ஒரு வஸ்திரத்தை உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு அவர் சொல்றார். தராசை நிறுத்தி வச்சு உங்க வஸ்திரத்தை அதுல வைங்க, அந்த வஸ்திரத்துக்கு இணையாக நான் புது வஸ்திரங்கள் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்ல ஒரு தராசு நிறுவப்பட்டது. அந்த தராசில் ஒரு தட்டுல இந்த பிரம்மச்சாரி அணிந்திருந்த ஒரு பழைய வஸ்திரம் வைக்கப்பட்டது. இன்னொரு தட்டுல புதுசாக இவர் என்னென்னலாம் நைந்து வைத்திருக்காரோ பட்டு வஸ்திரங்கள், பீதாம்பரங்கள் அத்தனையும் வைக்கப்பட்டது. இந்த பிரம்மச்சாரி கொடுத்த இந்த தட்டு கீழே இருக்கு. வைக்க 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 அந்த பொருள் எல்லாம் கூடுறது, எடை கூடுறது, ஆனாலும் அந்த தட்டு இறங்க மாட்டேன். பாத்தியா, இத ஊரே கூடி நிற்கிறது. இதுக்கு இணையா கொடுக்க முடியுமா? நான் தேடிய செல்வம் அத்தனையும் தரேன், பொண்ணு பொருள் எல்லாத்தையும் மாளிகையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சார். அப்பவும் இவர் வைக்கிற பொருள் வைக்கிற தட்டு மேலதான் இருக்கு. இறுதியில் என்ன பண்ணார் அப்படின்னா, தன் மனைவி, தன்னுடைய புத்திரன் இவர்கள் எல்லாம் அழைச்சிருந்தார். இந்த பிரம்மச்சாரி வடிவில் இருக்கிறவருக்கு ஒரு வந்தனம் பண்ணார். இந்த துலா போல வலம் வந்தார்.
அந்த பொருள் எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த துலாக்கோல், அதாவது அந்த தராசு தட்டுக்கு கிட்ட வந்தார். வந்து இரு கரத்தையும் தன் தலைமையில கூப்பினார். நான் அடியார்களுக்கு செய்த சேவை, அவர்களுக்கு நான் செய்த இந்த சேவை, திருநீற்று பூசிய அடியார்கள், சிவனடியார்களுக்கு செய்த சேவை உண்மையானால், நான் அந்த துணியை களவாடவில்லை அப்படிங்கிறது உண்மையான, இந்த துலாக்கோல் நேர நிற்கட்டும், நாங்கள் எங்களையே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தராசு தட்டுல, பொருள் வைத்த தராசு தட்டு மேல அவர், அவருடைய மனைவி, அவருடைய புத்திரர் 3 பேரும் அந்த தட்டுல ஏறி நின்று தலைக்கு மேல கரத்தை கூப்பி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரம்மச்சாரி வைத்த கௌபீனம் வைத்த அந்த தட்டு மேல ஏறித்து ரெண்டும் ஒரே நீலைகளை அடைந்தது. ஊரார் எல்லாரும் என்ன நினைச்சா அப்படின்னா, எல்லாரும் ஹர ஹர ஹரன்னு கோஷம் போடுறார். தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்கள். இந்த பிரம்மச்சாரியை நோக்கி கைகூப்பி வணங்கினார். பிரம்மச்சாரி மறைந்தார். வானத்துல ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ அடியார்களுக்கு செய்த இந்த திருப்பணி உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும். அதோட அடையார்களுடைய உடைமை இருக்கு இல்லையா, அது ஒரு ஓடா இருக்கலாம், அது ஒரு கௌபீடமா இருக்கலாம், அது ரொம்ப மலிவானது இல்லை, அது உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். சிவபக்தாளுடைய உடைமை சிவனுடைய உடைமை அப்படிங்கிறத நீ நினைக்கணும் அப்படிங்கிறத உலகத்துல இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நானே நேர உனக்கு அனுகிரகம் பண்ண வந்தேன். உன்னுடைய பக்தியால நீ என்னுடைய பதத்தை அடையணும், சிவலோகத்தை அடையிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு. அதுக்காக ஒரு புஷ்பக விமானம்லாம் வரல அங்கிருந்து. இவர் எந்த துலாக்கோல் தட்டு மேல ஏறி நின்னாரோ, தராசு தட்டு மேல ஏறி நின்னாரோ, அந்த தராசு தட்டே ஒரு புஷ்பக விமானமாக மாறி அந்த மூவரையும் பூலோகத்திலிருந்து, நல்லூர் அப்படிங்கிற கஷேத்திரத்திலிருந்து அப்படியே மோட்சபுரியான கைலாயத்திற்கு அப்படியே பறந்து சென்றது. சிவபெருமானுடைய தாமத்தை அடைந்தது இந்த நன்னாளான ஆணி மாசம் பூர நட்சத்திரம் என்று. இந்த பெரிய லீலையை சிவபெருமான் தானே நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இன்னைக்கும் கஷேத்திரங்கள் முழுக்க, எல்லா கஷேத்திரத்திலையும் அமர்நீதி நாயனாருடைய குரு பூஜை விசேஷமா நடக்கிறது. இந்த பழையாறை அப்படிங்கிற நல்லூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல ரொம்ப விமர்சையாக அந்த குரு பூஜை நடக்கிறது. அந்த ஆணி மாசம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு பெரிய மகான் சிவபக்தர் அவருடைய பெருமையும் அவருடைய சரித்திரத்தையும் நம்ம அறிவு கேட்டின அளவுக்கு, அவகாசம் கிடைத்த அளவுக்கு அனுபவிக்கிறதுக்கு குரு சேனல், குரு யூடியூப் சேனல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா. அவளுக்கு நன்றியும் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய சித்தமானது ரொம்ப கிருதார்த்தமானது. அவரை பத்தி நினைக்க நம்மளுடைய சித்த சுத்தி நமக்கு ஏற்படுறது. நாயன்மாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரமண மகரிஷி சொல்ற, பெரிய புராணத்தை படிச்சு நாயன்மார்களுடைய சன்னதியில நின்று உங்களை போல எனக்கு பக்தி வராதான்னு நான் வேண்டின்றேன். மதுரை சொக்கநாதர் ஆலயத்துல அதனுடைய பலனால எனக்கு அருணாச்சலத்துக்கு அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ற ஒரு பாக்கியத்தை பரமேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் பெரிய புராணத்தை பத்தி கேட்பது, பெரிய புராண கதைகளை கேட்பது, குரு பூஜை அன்னைக்கு கேட்பது மகா புண்ணியம். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது போல மேலும் பல சத்தங்கள் நமக்கு கிடைக்கணும். தொடர்ந்து குரு பூஜையில இருக்கிற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட விடைபெறும். சிவாய நம. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.